ஈரோடு மாவட்டம் பி மேட்டுப்பாளையம் பகுதியில் திமுக எம்எல்ஏவை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலத்தை கண்டித்து பொதுமக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழு விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அடுத்துள்ள பி மேட்டுப்பாளையம் பகுதியில அங்கு அரசின் சார்பில் மின்மயானம் என்பது அமைப்பதற்கான பணி என்பது தொடங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பகுதியில சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதியில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக உடல் தகனம் செய்யும் எரிமேடை என்பது இருந்து வருகிறது. தொடர்ந்து அங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்கள் இறந்தவர்களின் உடல்களை கொண்டு போய் அந்த எரிமேடையில் தான் எரித்து வருகின்றனர். இந்த நிலையில அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட இந்த மின்மயானம் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்று குறிப்பிட்டால் இந்த பகுதி முழுவதுமே நீர்வழி பாதை இருக்கின்றது. மழைக்காலங்களில் மழைநீர் முழுவதும் தங்களுடைய வீட்டுக்குள் வந்து விடுகிறது. இந்த காரணத்தினால் தற்போது இந்த வடிகால் அமைத்து இந்த தண்ணீர் அனைத்தும் இந்த ஏரியின் வழியாக சென்று வருகிறது. தற்போது இந்த ஏரியின் மேல்தான் இந்த மின்மயானம் அமைக்கப்படுகிறது. இதனால் எங்களுக்கு இந்த மின்மயானம் தேவையில்லை என பலமுறை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் தாங்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளோம். ஆனால் நேற்றைய தினம் தங்களை சந்தித்த அந்தியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் இங்கே கட்டாயம் மின்மயானம் அமைக்கப்படும், இதற்கு நீங்கள் எதிர்த்தால் உங்களை நான் போலீசார் மூலம் கைது செய்து விடுவேன், நீங்கள் இருக்கும் வீடுகளுக்கு எந்த ஒரு பட்டாவும் கிடையாது, அதனால் உங்கள் வீடுகளை நான் இடித்து விடுவேன் என நேற்றைய தினம் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோபமடைந்த பி மேட்டுப்பாளையம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த சட்டமன்ற உறுப்பினரே தங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார், பேரூராட்சி தலைவர் எங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார், இது எந்த காலத்திலும் இந்த பகுதியில் எங்களுக்கு மின்மயானம் தேவையில்லை என கூறி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போலீசாருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இடையே தற்போது தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. மின்மயானம் கட்டப்பட்டால் நாங்கள் ஊரை விட்டு காலி செய்து விடுவோம், நாங்கள் தங்களுடைய அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து விடுவோம் என கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கைது செய்ய முயன்ற சுமார் 5க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கைமுறிவு மற்றும் தலைகளில் காயம் என்பது ஏற்பட்ட காரணத்தினால் கோபமடைந்த ஊர் பொதுமக்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பி மேட்டுப்பாளையம் சாலை பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலத்தை கண்டித்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.